எல்லார்க்கும் எல்லாம் என்ற சமூக நீதி கோட்பாட்டை இறுகப் பற்றி பயணிக்கும் திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளி மக்களுக்காகவும் அவர்களது நலத்திற்காகவும் தீட்டிய திட்டங்கள் ஏராளம். ஊனமுற்றோர் என்றிருந்த பெயரை மாற்றுத்திறனாளிகள் என மாற்றி அவர்களுக்கென தனி துறையையே உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் காட்டிய பாதையில் பயணிக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட மக்கள் மீது கொண்ட அக்கறையாலும் பேரன்பாலும் அமைத்து தந்த திட்டங்கள் கணக்கில் அடங்காதவை. 2022 ஆண்டில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 4.39 லட்சம் பேருக்கான ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 1500 உயர்த்தியது. அதே ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளும் கடலில் கால் நனைத்து அலைகளை ரசித்து மகிழ மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் நடைபாதைகள் அமைத்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீடு மூலம் 1500 பேருக்கு அரசு பணி வழங்கியது. தாயுமானவர் திட்டம் மூலம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 21 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு வீட்டு வாசலிலேயே ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க ஏற்பாடு செய்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன உபகரணங்களுக்கு 2025 ஆண்டில் ரூபாய் 125 கோடி ஒதுக்கியது உட்பட இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் மாநிலமாக உயர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு. இவை மட்டுமா, நாட்டிலேயே தனித்துவமான தொலைநோக்கு திட்டமான உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளித்திடும் மாபெரும் திட்டத்தை வகுத்து தந்தவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதன் மூலம் 13,988 நியமன பதவிகளை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒலித்திட அடித்தளமிட்டார் நம் முதலமைச்சர். விளிம்பு நிலை மக்களை அரவணைத்து சமூக நீதியை நிலைநாட்டி அனைத்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் தாயுமானவர் நம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழியில் அன்பு ஒன்றையே அடித்தளமாய் வைத்து பயணிப்போம். அனைத்துயிரையும் நேசிப்போம்.